அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் முக்கியமாக பயன்படுத்துகிற பொருள் துடைப்பம், அதாவது விளக்கமாறு. விளக்கமாரத்தை வச்சு என்னடா சுவசீகரணி பேச போகிற அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது இந்த விளக்கமாறு வாங்குகிற விஷயம் இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய ஒரு நம்ம வாழ்க்கையிலே சேஞ்சாக இருக்கும். அந்த விளக்கமாறு வாங்கினதுனால எல்லாமே சேஞ்ச் ஆகி போயிருமோனா அப்படி இல்லை. நம்ம கெட்ட நேரத்துக்கு அந்த மாதிரியான டைமில் நாம் போய் விளக்கமாறு அந்த துடைப்பம் வாங்குவோம். அப்போ எல்லாம் கேட்டால் மூட்டாலாம் சேர்ந்துருச்சுங்குவாங்க இல்லையா, அந்த டைமும் அமைஞ்சு போயிடும். அது நம்ம சரியில்லாத டைமோ, அந்த துடைப்பம் வாங்குறது சரியில்லாத டைமாக இருந்தாலும் இப்போயா இருந்தாலும் சரி, எப்போயா இருந்தாலும் இந்த துடைப்பம் வாங்குறது பார்த்திங்கன்னா, பொழுது இறங்கின பருவு இரவில் வாங்கக்கூடாது, அமாவாசையில் வாங்கக்கூடாது, சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினா என்ன செய்யும் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அதாவது அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், பொருள் காணாமல் போகிறது, கடன்கள் அதிகமாக வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாகிடும். இது விளக்கமாற வச்சே சொல்லிட முடியாது. இந்த ஜாதகங்கள் அதாவது நம்ம டைம் அந்த மாதிரியான மோசமான காலகட்டத்தில் நாம் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இழுத்துட்டு போய் விடும். நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டோம்னா நமக்கு பெட்ரு. அதை அந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் இல்லை நார்மலான சூழ்நிலை இருந்தாலும் சரி, நாம் இதை கடைப்பிடிக்கிறதுனால நமக்கு நன்மை அப்படிங்கிறத அன்புடன் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.